Assalamualaikum. Hi friends, welcome to NOS சமையல். NOS சமையல்ல இன்னைக்கு சிக்கன் சாத்தே செய்ய போறோம் friends. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கற பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சாத்தே செய்ய தேவையான பொருட்கள்: வெல்லம் 200 கிராம், வெள்ளை மிளகு 100 கிராம், பெருஞ்சீரகம் 100 கிராம், சீரகம் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீனி 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, சிக்கன் 1 கிலோ சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிக்ஸிங்கை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, வெல்லம் போட்டு பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல அரைச்ச மிக்ஸிங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை அந்த ஸ்டிக்கில் 3 அல்லது 4 பீஸ் குத்தி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டு தோப்பில் போய் சாத்தே சுடுறதுக்கு அடுப்பு ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. கம்பி ஸ்டாண்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சாத்தைய வரிசையா அடுக்கி வச்சுக்கலாம். அந்த சிக்கன் சாத்தைய
மேலே சோயா சாஸ், ஆயில், சுகர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த சிக்கன் மேலே 2 பக்கமும் தடவி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
இது கூட நிலக்கடலை சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.